கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். இப்போ விஸ்வாவசு வருஷம் மார்கழி மாதம் என்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு நான் நடிகனாகிய KS ஐயங்கார் ஐயா ஹரிஹர சர்மா ஐயா உங்களுக்கு ஒன்றா மேஷம் முதல் மீனம் வரை சொல்கிறோம். இப்போ இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன? இந்த மாதம் 16/12/2025 14/1/2026 வரலும் உண்டான நாட்கள். இந்த மாதத்தில் வரக்கூடிய கோல்சாரங்கள் என்னென்ன மாற்றங்கள் வருது, என்னென்ன நிகழ்வுகள் வருது, என்னென்ன புது அதாவது நல்ல விசேஷங்கள் வருது அப்படின்றத ஐயாவுக்கிட்ட நம்ம கேட்போம். காலபுருஷ தத்துவத்தின்படி உங்களுக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார். குரு பகவான் வக்ரத்தில் இருக்கார். ஆனால் அவர் எத்தனை நாள் அங்கே இருக்கார் அப்படின்னாக்க, அதுக்கு முன்னாடி 4ஆம் இடமான கர்க்கடகத்தில் வக்ரத்தில் இருக்கார். வக்ரத்தில் இருக்கிறவர் மாதம் பிறந்து 5 நாள் தான் அங்கே இருக்கிறார். அப்போ அவரை 3ஆம் இடத்துலேயே வச்சுக்கிட்டே பலன் சொல்லலாமா? 3ஆம் இடத்துலேயே வச்சுட்டு பலன் சொல்லலாம். அவருடைய சுய நட்சத்திரமான புனர்பூசத்தில் இருக்கார். அப்போ முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி 5ஆம் இடம். 5ஆம் இடம்ன்றது சூரியனுடைய வீடு. அந்த சூரியனோட வீதில் கேது பகவான் இருக்கார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 8ஆம் இடம். 8ஆம் இடம்ன்றது விருச்சிகம். விருச்சிகத்தில் புதனும் சுக்கிரனும் இருக்கிறாங்க. இதை தவிர பார்த்தோம்னாக்க தனுரில் சூரியனும் செவ்வாயும் இருக்கிறாங்க. இந்த புதனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் பெற்று 9ஆம் இடம்ன்றது பயங்கரமான பலம் பெறுது. பரிவர்த்தனை யோகம் அப்படின்னாலே அந்தந்த இடத்துல அந்தந்த வீட்டுக்குண்டான கிரகம் ஆட்சி செய்வதற்கு சமானம். எப்பொழுதுமே பார்த்தோம்னாக்க 1, 5, 9, 1, 4, 7, 10 பலம் பெறுது அப்படின்னாலே அந்த ஜாதகம் நல்லா இருக்கிறதாகவே ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அப்போ 9ஆம் இடம் வலுப்பெறுது. தனுர் மாதம் 11ஆம் இடம். 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி பகவான் ஏற்கனவே வக்ரத்தில் இருந்தார். வக்ரம் நிவர்த்தி பெற்றுட்டார். அடுத்தது கூட ராகு பகவானும் சேர்ந்திருக்கிற இந்த மாதிரி அமைப்பு உண்டான காலகட்டங்களில் இந்த மார்கழி மாதம் பிறக்குது. பட் மார்கழின்றது பரம பவித்திரமான மாதம். சரி, இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷ தினங்கள் வருது அப்படின்னாக்க, மாதம் பிறந்து 3ஆவது நாளே அனுமன், அதாகப்பட்டது தன்னுடைய பலம் அறியாதவன் அனுமன். அனுமனைப் போல பலம் அவருக்கு அனுமனுடைய பலத்தை உணர்த்தினது எம்பெருமான் ராமச்சந்திரமூர்த்தி. அவருடைய ஜெயந்தி வருது 19/12/2025 மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. இந்த காலகட்டங்களில் பார்த்தோம்னாக்க சூரியனும் சந்திரனும் ராசிக்கு 9ஆம் இடமான தனுரில் பலம் பெறக்கூடிய நாள். இந்த மார்கழி அமாவாசை அப்படின்றது விசேஷமான அமாவாசை. தட்சிணாயனத்துலேருந்து உத்தராயணம் போகக்கூடிய அமாவாசை. அதனால் இது ரொம்ப விசேஷமான அமாவாசை. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க வைகுண்ட ஏகாதசி. ஒவ்வொரு மாதமும் ஏகாதசி வருது. ஆனாலும் இந்த வைகுண்ட ஏகாதசி அப்படின்றது என்ன அப்படின்னாக்க, சுரன் என்கின்ற அசுரனை அழித்து வதம் செய்த நாள். எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை இந்த சுரண்ட அசுரர்கள் தேவர்களையும் இவங்களையும் வதம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண அவர் வெற்றி பெற்றுட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தார். ரெஸ்ட் எடுக்கும்போது அந்த சுரண்ட அசுரன் இவரை வாள் கொண்டு வெட்ட வந்தான். அப்போ உருவாகினது தான், அவருடைய உடல்லேருந்து உருவாக்கினது தான் ஏகாதசின்ற தேவதை. அந்த தேவதை அந்த அசுரனை வதம் பண்ணின நாள் அப்படின்றது வைகுண்ட ஏகாதசி. இந்த வைகுண்ட ஏகாதசி மார்கழி மாதத்தில் வர ஏகாதசி. இந்த ஏகாதசியை பொறுத்தளவுக்கு ஸ்ரீரங்கத்தில் பகல் 10 ரா 10 அப்படின்னு இருக்கும். 30 நாளைக்கு முன்னாடி 20ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரலும் பகல் 10ம், 30லேருந்து 8ஆம் தேதி வரலும் ரா 10ம்னு உற்சாகமாக இருக்கக்கூடிய நாள். அதே போல் திருப்பதி திருமலையில் சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய நாள். இந்த சொர்க்கவாசல் திறக்கக்கூடியது 30ஆம் தேதி திறந்து 8ஆம் தேதி வரலும் திறந்திருக்கும். இந்த காலகட்டங்களில் வைணவ சமுதாயத்தை சேர்ந்தவங்க மட்டும் இல்லை, ஸ்மார்த்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் பரமபத வாசல் போகணும்னு நினைக்கக்கூடிய அப்படி ஒரு அற்புதமான வைகுண்ட ஏகாதசி நாள். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க எம்பெருமான் நடராஜனுடைய ஆருத்ரா தரிசனம். திருவாதிரை அது பௌர்ணமியில் வரக்கூடிய ஆருத்ரா தரிசனம் சிதம்பரத்தில் ரொம்ப முக்கியமானது. இந்த ஆருத்ரா தரிசனம் எம்பெருமான் சிவபெருமான் காட்சி தந்த தரிசனம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க கூடாரவள்ளி. இது 27ஆவது நாள் வரக்கூடியது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்றது தமிழர்களுடைய மரபுலேயே உள்ளது. போகி பண்டிகை 14/1/2026 இதுதான் போகி பண்டிகை. அதோட தை பிறக்குது. ஸோ இப்படி ஏற்பட்ட வசந்த பரம பவித்திரமான மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? சிம்ம ராசி நேயர்களே, மகம் பூரம் உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சூரியன்.
மாதத்தினுடைய மாற்றங்களை ஆரம்பத்தில் சொல்லக்கூடியது சௌரமான மாதம்னு சொல்லி மாதத்தினுடைய மாற்றங்களை தெளிவுபடுத்துவதே சூரியனுடைய ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறத வச்சு தான். இப்போ பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிநாதன் 5ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். அதை தவிர 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயும் 5ஆம் இடத்துல இருக்கார், மிகப்பெரிய ஏற்றம். 5ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. அதை தவிர 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 11ஆம் இடத்துல போகிறார், மிகப்பெரிய ஏற்றமான காலம். எடுத்த காரியங்கள் எல்லாமே நிச்சயமாக நடக்கும். ஏன்னா 5ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல போகிறதுனால உங்களுடைய குழந்தை மூலியமாக, உங்களுடைய மகன் மூலியமாக எல்லா விஷயங்களையும் நீங்கள் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஏன்னா 11ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது, 11ஆம் இடத்துல குரு போகிறார், பரிவர்த்தனை யோகம் வேறு வருது. அதனால் 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்துலையும் 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துலையும் பரிவர்த்தனை, அதாவது குரு புதன் பரிவர்த்தனை, பெரிய ஏற்றம். எடுத்த காரியங்கள் அனைத்தும் நடக்கும். நீங்கள் நினச்சது எல்லாமே உங்கள் கையில் நிச்சயம் நிற்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி ராகு. அதனால் எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உடல் நலத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். ஏன்னா கேது பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது, சுபர்களின் பார்வையும் இல்லை. அதனால் நிச்சயமாக உடல் நலத்தில் பின்னடைவை சந்திக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. ஏன்னா பரிவர்த்தனை யோகத்தில் 5ஆம் இடத்தில் புத்திர காரகனே போய் இருக்கிறது பெரிய விசேஷம். புத்திர ஸ்தான அதிபதி புத்திர காரகன் 2 பேருமே உங்களுக்கு குரு. அதனால் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்குது. அதாவது பூர்வ புண்ணியங்கள் எல்லாமே நல்லபடியாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாறுதல்கள் என்ன ஒரு ஏற்றத்தை கொடுக்கும்னு நம்ம ஐயா கிட்ட கேட்போம். நல்லா அற்புதமாக சொன்னீங்க. சிம்மம் அப்படின்னாலே சூரியன் ஆளும் கிரகம். அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த பிரகஸ்பதியான குருவின் பார்வை 5 நாளைக்கு மட்டும் இல்லை, 16/12/2025 21/12/2025 வரலாம் இல்லை. அதுக்கப்புறம் குருவுடைய பார்வைப்படுது. அப்போ அரசு வேலைக்கு முயற்சி பண்ணக்கூடியவங்க, தமிழ்நாடு அரசு வேலைக்கு அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி எழுதக்கூடியவங்க, மத்திய அரசு வேலைக்கு முயற்சி பண்ணக்கூடியவங்க, யூபிஎஸ்சி எழுதக்கூடியவங்க, அத்தனை பேருக்குமே அரசு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் நீண்ட நாட்களாக திருமணத்திற்கு பார்த்துக்கிட்டு இருக்கிற சிம்ம ராசி என்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல உண்டான சனி பகவான பிரகஸ்பதியான குரு பகவான் 22/12 பார்க்குறாரு. திருமணத்திற்கு உண்டான தடங்கல்களும் தாமதங்களும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஷிப் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு பார்ட்னர்னால் ஏமாற்றப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 7ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி பகவான் இருக்கிறாரு. அதனால் பார்ட்னர் தொழில் செய்கிறவங்க ரொம்ப எச்சரிக்கையாக செய்யணும். அதே போல் லைஃப் பார்ட்னர் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் அந்த பிரச்சனையும் இல்லை. உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு உயர்கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதற்கு உண்டான பொருளாதாரம் 11ஆம் இடத்துல இருந்து குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதுனால கல்வியில் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கல்விக்காக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க மார்கழி மாதம் அப்படின்றது அதி அற்புதமான மாதம்னு சொல்லலாமா, அதி அற்புதமான மாதம்னே சொல்லலாம். இருந்தாலும் 16/12/2025 14/1/2026 சில நாட்களை தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு சொல்லியிருக்குது ஜோதிஷ சாஸ்திரம். அதுக்கு பேர் சந்திராசிரம தினங்கள் அப்படின்னு பேர். உங்களுடைய ஜனன சந்திரனுக்கு கோல்சார சந்திரன் 8ஆம் இடத்துக்கு வர்றது அப்படின்றது சந்திராஷ்டமம். சந்திரனுடைய ஒளி மறையக்கூடிய காலகட்டங்கள். இந்த காலகட்டங்களில் நம்மளுடைய புத்தி குழப்பமான நிலையை அடையக்கூடிய காலகட்டங்கள். அப்போ இந்த காலகட்டங்களில் புதிய முயற்சிகள், வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணங்களை தவிர்ப்பது சிறந்தது. சரி, அது எந்தெந்த நாள்னு சொல்லிடுறேன், கேட்டுக்குங்க. 26/12/2025, 27/12/2025 மற்றும் 28/12/2025 இந்த 3 நாளும் புதிய முயற்சிகள், வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணங்கள் செய்கிறத தவிர்ப்பது சிறந்தது. சரி சாமி, இந்த சிம்மராசி சேர்ந்த அன்பர்களுக்கு எனக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள், எனக்கு கிடைக்கக்கூடிய தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சுமநாதனால் பலன் கிடைக்கல
அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பக்கத்தில் சூரியனார் கோயில்னு ஒரு இடம் இருக்குது. இந்த சூரியனார் கோயிலில் என்ன விசேஷம் அப்படின்னாக்க தன்னுடைய மனைவியான சாயாதேவி மற்றும் உஷாதேவியோட சேர்ந்து இருக்கிற கோயில். அதோடு இங்கே ஒரு விசேஷம் அப்படின்னாக்க பிரகஸ்பதியான குரு பகவானால் பார்க்கப்பட்ட கோயில். இப்போ இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னாக்க உங்கள் ராசிநாதனான சூரியன் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவானால் பார்க்கக்கூடிய யோகம். அதுக்கு பேர் ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது சிவ ராஜயோகம் உள்ள கோயில். அதை கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் இந்த 16/12/2025 14/1/2026 ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் கண்டு தொழுதுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்குமா? நல்லது நடக்கும். சாமி எனக்கு அவ்வளோ தூரம் போக வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு புராதான ஈஸ்வரன் கோயிலில் நவகிரகத்தில் நடுநாயமாக விற்றிருக்கிறவர் சூரிய பகவான். அவர் எப்போதுமே கிழக்கு முகமாக விற்றிருப்பார். சூரிய பகவானுக்கு உண்டான ஹோரை அப்படின்றது ஞாயிற்றுக்கிழமையில் கார்த்தால 6 to 7 சூரிய ஹோரை. அந்த சூரிய ஹோரையில் போயிட்டு சூரிய பகவானுக்கு ஒரு நெய் தீபம் 9 முறை பிரதட்சணம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வர பிரச்சனை வந்த பிரச்சனை எல்லாம் தீரும். சாமி எனக்கு அதுக்கும் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னாக்க டெய்லியே இந்த 16/12/2025 14/1/2026 வரையிலும் காலையில் வெங்கடேச சுப்ரபாதம் வீட்டில், மாலை வேளைகளில் சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுக்கு முன்னாடி விஷ்ணு சகஸ்ரநாமம் வீட்டில், இதை 2ம் போட்டு கேட்டிங்கன்னாக்க எப்படி சூரியனை கண்ட விட்டு பனி விலகுதோ அதே போல் விலகும். ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க சிம்ம ராசி என்பவர்களுக்கு இது அற்புதமான மாதம்னு சொல்லலாம். சரி, இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளோட கேஎஸ் ஐயங்கார் அவங்க தருவாங்க. ஐயா, சிம்ம ராசியை பொறுத்தவரை நல்ல ஒரு ஏற்றமான காலம். 5ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. அதாவது சூரியன், செவ்வாய், சுக்கிரன் மற்றும் புதன் 4 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். 11ஆம் இடத்தில் குரு பகவான் நினைத்த காரியங்கள் குழந்தை மூலியமாக நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வரன் நல்லபடியாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் வெளியூர் வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எதிர்பாலினத்தோர் மூலியமாக சிறு தொல்லைகள் வரும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புதிய கடனுக்கு போக வேண்டாம், பொறுமையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மொத்தத்தில் பார்த்தீங்களேனால் இந்த சிம்மராசிக்காரர்கள் பொதுவாக இந்த அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள், அதை தவிர அரசு கான்ட்ராக்ட் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம், பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்கள் சுப காரியங்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். செய்யக்கூடிய தொழிலில் அதீத லாபம் கிடைக்கும். ஏன்னா 11ஆம் இடத்துல பரிவர்த்தனை பெற்ற புதன் இருக்கிறதுனால அதீத லாபம். அதுவும் இந்த எழுத்து பணியில் இருக்கிறவங்க, கான்ட்ராக்டில் இருக்கிறவங்க, இந்த கட்டடக்கலையில் இருக்கிறவங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் இன்சார்ஜில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலம். இருப்பினும் உங்களுடைய உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படும். அது தவிர எதிர்பாலினத்தவர் மூலியமாக சற்று பின்னடைவு வரும். கூட்டாளிகள் மூலியமாக சற்று ஏமாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.